எல்லாருக்கும் வணக்கம். நாளை ஞாயிறு அமாவாசை. அமாவாசை தினத்தில் நம் அறியப்படும் எந்திரத்திற்கு அதிகமான சக்திகள் கிடைக்கும். பொதுவாக எந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கோயில் அமைப்பு எப்படி இருக்கோ அதே தான் எந்திரம்ன்றதும். எப்படி ஒரு பெரிய கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பார்க்கலாம், 4 வாசல். கொஞ்சம் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அங்கங்கே சில தெய்வங்கள், அப்புறம் மூல தெய்வங்கள், கருவறையில் இருக்க ஒரு தெய்வம், அதான் மூல தெய்வம். இதே போலத்தான் எந்திரங்களும். இப்போ நான் எப்படி எந்திரம் வரைஞ்சி கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு கோயில் உருவ அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கோ அதே போலத்தான் நானும் எந்திரத்தை வரைஞ்சி கொடுப்பேன். எப்படி ஒரு கோயிலில் கும்பாசனம் நடத்துகிறாங்க, ஒரு தெய்வத்துக்கு அங்கே இருக்க மூலதேவருக்கு உயிர் கொடுக்குறாங்க, அதே போல் தான் நான் வரைஞ்ச எந்திரத்துக்கும் நான் உயிர் கொடுப்பேன். பொதுவாக 2 முறையில் நம்ம உயிர் கொடுக்கலாம்ப்பா. ஒரு எந்திரத்துக்கு 2 முறையில் உயிர் கொடுக்கலாம், சரிங்களா? ஒன்று, பொதுவாக அந்த எந்திரத்துக்குரிய தெய்வத்துக்கு ஏற்ற மூல மந்திரங்களை உரு ஏற்றுறது. 1008, 10,008, 1,08,8 இந்த மாதிரியை அதிகமான உருகள் கொடுக்கும்போது அந்த தெய்வம் அங்கே வரும். அந்த பின்னாடி அந்த தெய்வத்திட்ட நம்ம சத்திய வாக்கு வாங்கி அங்கே அந்த எந்திரத்தில் உட்கார வைக்கிறது. இன்னொரு முறை நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் என்னுடைய பிராண பிரதிஷ்டை செய்வேன். அந்த தெய்வத்திட்ட அங்கே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை அங்கே உட்கார வச்சு அந்த தெய்வத்துக்கு என்னுடைய பிராண சக்தியை கொடுத்து அந்த தெய்வத்தை உயிர்த்தலை வச்சு அங்கே உயிராற்றலை உருவாக்கி நீ எப்பயும் அங்கேருந்து நீ அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்ற சத்தியத்தை நான் வாங்கி அந்த தெய்வத்திட்ட அங்கே எந்திரத்தில் உட்கார வைப்பேன். இப்படி பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு எந்திரத்துக்கு என்னைக்கும் சக்திகள் குறையாது. நம்ம அன்றாட பூஜைகளும் செவ்வாய் வெள்ளி தினங்களில் நம்ம செய்யப்படும் பூஜைகள் அதிகமாக இப்படி தினமும் செய்யப்பட பூஜைகள்னால அதிகமாக சக்திகள் தான் அதிகமாகுமே தவிர குறைவு ஏற்படாது. நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வரையப்பட்ட எந்திரத்தை நீங்கள் இப்போ வாங்கிட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கிட்டு தினமும் வழிபடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் அது ஒரு கோவிலை நினச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் அதிகமாகவே கிடைக்கும். இது உறுதி. பொதுவாக எந்திரம் நிறையா தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்திரங்கள் வரையலாம். இப்போ பண வசியம், தொழில் வசியம், கணவன் மனைவி வசியம், இந்த மாதிரி எந்த தேவைக்குனாலும் நம்ம எந்திரம் வரைஞ்சி கொடுக்க முடியும். தேவையானவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்திரங்கள் நான் வரைஞ்சி கொடுக்க முடியும். கேட்டு வாங்கிக்கொள்ளுங்கள். அதில் பலனை நீங்கள் அடையுங்க. ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி.